Nemathi Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ். அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு நீதி வேண்டி வரும் 20ஆம் தேதி சென்னை எழும்பூரில் நினைவேந்தல் பேரணி நடைபெற உள்ளதாக இயக்குனர் ப. ரஞ்சித் அறிவித்திருக்கிறார். கடந்த 5ஆம் தேதி சென்னை பெரம்பூரில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் ரவுடி புன்னை பாலு உள்ளிட்ட 11 பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் பேரில் தற்போது போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையே முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட ரவுடி திருவேங்கடத்திடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்த நிலையில் கடந்த 14ஆம் தேதி அதிகாலையில் போலீஸ் பிடியிலிருந்து தப்ப முயன்ற போது என்கவுண்டர் செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. இது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மீண்டும் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் இயக்குனர் ப. ரஞ்சித் இன்று முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் கே. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கடந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதியன்று சமூக விரோதிகளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். நாட்டையே உலுக்கிய கொடூர நிகழ்வு தனிப்பட்ட முறையில் நம் ஒவ்வொருவருக்கும் பேரிழப்பாகும். தலித்துகள் சமூக, அரசியல் மற்றும் பொருளாதார விடுதலை அடைய இன்னும் நெடுந்தூரம் பயணிக்க வேண்டியிருக்கிறது. அதில் அவர்கள் சந்தித்த இழப்புகள் எண்ணிலடங்கா. இதையெல்லாம் மீறி இயக்கங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் அம்பேத்கரியம் என்கிற ஒற்றை புள்ளியில் இணைந்த தலைவர்களே நம் பலம். 100 வருடத்திற்கும் மேலான தலித் அரசியல் வரலாற்றில் ஒரு தலைவரின் இருப்பே கேள்விக்குறியாக இருப்பது சுலபமாக கடந்து போகக்கூடிய நிகழ்வு கிடையாது. சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் என்கிற ஆளுமையை வீழ்த்துவிட்டால் அவர்தம் நம்பிய அரசியலும் வீழும் என்கிற சிந்தனை உதிப்பதற்கு முன்பே அதை பொய்ப்பிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. பாபா சாஹேப் அம்பேத்கரை நெஞ்சிலேந்தி இவ்விழப்பு ஒரு குடும்பத்திற்கோ இயக்கத்திற்கோ நேர்ந்ததாக கருதாமல் நம் ஒவ்வொருவருக்கும் சமூகத்திற்கும் நேர்ந்த இழப்பு என பறைசாற்றுவோம். சாதி, மதம் மற்றும் இயக்கங்களுக்கு அப்பாற்பட்டு தான் நம்பிய தத்துவத்தின்படி வாழ்ந்த சமூக வீரர் தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் செயற்பாடுகளை நினைவிலேந்தி வரும் சனிக்கிழமை 20ஆம் தேதி மதியம் 3 மணி அளவில் சென்னை எழும்பூர் ரமடா ஹோட்டல் அருகே கூடி ராஜரத்னம் அரங்கம் வரை ஊர்வலமாக சென்று அங்கு நடைபெறும் நினைவேந்தல் பேரணியில் பெருந்திரளாக அணியமாகி கட்சி பாகுபாடின்றி அணி திரள்வோம். வழக்கு விசாரணை நேர்மையான முறையில் நடத்தப்பட்டு உண்மையான குற்றவாளிகளை தண்டித்திடவும் தலித் அரசியல் தலைவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்திடவும் குரல் கொடுப்போம். அனைத்து தலித் கூட்டமைப்பின் தலைவர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், பல்வேறு சங்கங்கள் மற்றும் கலைஞர்கள் கலந்து கொள்ளும் எழுச்சிமிகு இந்த பேரணியில் ஆயிரமாய் இணைவோம் என்று ப. ரஞ்சித் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த பேரணியை நீலம் பண்பாட்டு மையம் ஒருங்கிணைப்பதாகவும் அவர் அறிவித்திருக்கிறார். தற்போது ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய படுகொலை தொடர்பாக விசாரணை நடைபெற்று வரும் இந்த சூழலில் இயக்குனர் ப. ரஞ்சித் அறிவித்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு அரசியல் வட்டத்தில் பேசுபொருளாக உருமாறியிருக்கிறது. MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme-based resort villa plots ECR மாதம் 10,000 வரை assured rental income lifetime free stay at resort 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன் call 9962888888